Social Science, Class 7, Chapter 14, The Atmosphere. Newsmaker Mario J. Molina. அவருக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க, நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இன் கெமிஸ்ட்ரியில் இன் 1995. அவர் வந்து இன்னும் 2 கெமிஸ்ட்ரியோடு சேர்ந்து தான் இந்த ப்ரைஸை வாங்கியிருக்காரு. இவர் என்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா ஓசோன் லேயரோட டீகம்போஷனை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. இந்த ஓசோன் லேயர் தான் நம்ம எர்த்தை வந்து ஷீல்ட் பண்ணி பாதுகாக்குது ஃப்ரம் டேஞ்சரஸ் சோலார் ரேடியேஷன்லேருந்து. வார்ம் அப் எக்ஸசைஸ் இந்த சாப்டர் 12 நம்ம படிக்கும்போது யூ ரீட் அபவுட் வாட் லைஸ் இன்சைட் த எர்த்துக்குள்ளே என்ன இருக்குது, அதே மாதிரி த எர்த் வந்து சரௌண்டட் பை அன் அட்மாஸ்ஃபியர், அவுட் சைட் சர்ஃபேஸ் வந்து எர்த் வந்து அட்மாஸ்ஃபியரால் சரௌண்ட் ஆகிருக்கு. இப்போ ஆரஞ்ச் பிக்சர் வந்து ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க. விச் பார்ட் வந்து கன்சிடர்ஸ் அன் அட்மாஸ்ஃபியர்னு கேட்குறாங்க. ஸ்டடி த இமேஜ் அண்ட் ஆன்சர். ஸோ இங்கே பார்க்கும்போது அந்த பீல் பகுதி தான் வந்து அட்மாஸ்ஃபியராக இருக்குது. செக்மெண்ட் ஆஃப் த ஆரஞ்ச் வந்து எர்த் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த நம்ம பிளானட் எர்த்தை சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியர் வந்து ஜஸ்ட் லைக் எ பீல் ஆஃப் அன் ஆரஞ்சோட பீல் மாதிரி தான். இட் கம்ப்ரஸ் ஆஃப் லேயர்ஸ், கேஸோட லேயர்ஸ் வந்து எர்த்தை சுற்றி இருக்குது. எர்த் வந்து ஒரு யூனிக் பிளானட், அமங் அதர் பிளானட்டோட இது ஒரு யூனிக் பிளானட். இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து அதான் ஹெல்ட் இன் பிளேஸ். எதனால அந்த அட்மாஸ்ஃபியர் இஸ் ஹெல்ட் இன் பிளேஸ் பை எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். the atmosphere is held in place by the earth gravitational force. Gravitational forceனால தான் அட்மாஸ்ஃபியர் வந்து அந்த பிளேஸில் இருக்குது எர்த்தை சுற்றி. A gas such as oxygen present in the atmosphere is extremely essential to survival of living beingக்கு இந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்பவே முக்கியம். ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஆக்சிஜன் வந்து ரொம்பவே முக்கியம். அட்மாஸ்ஃபியர் ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர். எர்த்தை வந்து ப்ரொடெக்டிவ் லேயராக வச்சுக்குது. ஸோ த ப்ரொடெக்டிங் ஆஃப் லைஃப் ஆஃப் த எர்த்தில் இருக்க லைஃப் இருக்கிற வாழும் உயிர்கள் அது வந்து பாதுகாக்குது. அண்ட் ஆல்சோ ஹார்ம்ஃபுல் ரேஸ் ஃப்ரம் த சன் அதுலேருந்தையும் பாதுகாக்குது. அப் டு 80 kilometers ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் த கம்போஷன் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் வந்து ரிமைன் த சேமாக தான் இருக்குது. அட்மாஸ்ஃபியரோட கம்போஷன் வந்து சேமாக இருக்குது. ஆனால் அபவ் த லெவல் பார்க்கும்போது ஆக்சிஜனோட லெவலும் நைட்ரோஜன் லெவலும் குறைவாக இருக்குது. அது டிட்யூனோவில் பாருங்கள். அபவ் 800 kilometersக்கு மேலே அட்மாஸ்ஃபியரில் வந்து ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் கேஸஸ் இருக்குது. விச் இஸ் எ லைட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. லைட் கேஸ்னால் ரொம்ப வெயிட் கம்மியான கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே. கம்போசிஷன் ஆஃப் அட்மாஸ்ஃபியர். ஸோ வளிமண்டலத்தில் என்ன கலவை இருக்குது, என்னென்ன கம்போசிஷன், கலவைன்னா என்ன அர்த்தம், கம்போசிஷன்னா என்ன கலவைன்னு அர்த்தம். ஓகே, என்னெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வாட் அட்மாஸ்ஃபியர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா the main gases such found in the atmosphere வந்துட்டு நைட்ரோஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருக்குது. Small quantity of gases such as argon 0.93%, carbon dioxide 0.03%, and other gases வந்துட்டு 0.04%, and such as neon, helium, krypton, xenon, hydrogen and ozone are also present in the atmosphere. Third point என்னன்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்துட்டு அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். எங்கேருந்து எடுக்குதுன்னா எவாப்ரேஷன் மூலியமாக ஓஷன்லேருந்து, லேக்லேருந்து, ரிவர்லேருந்தும் அது வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த வாட்டர் வேப்பர் வந்து அட்மாஸ்ஃபியரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குவான்டிட்டி கூட எப்படி வேரி ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த எவாப்ரேஷன் அண்ட் கன்சேஷன் நடக்கிறத வச்சு தான் வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து பர்சன்டேஜை சொல்லலாம்னு சொல்கிறாங்க. வேறு என்னென்னா ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட்டு, த எர்த் அட்மாஸ்ஃபியரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சில பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, டர்ட் இருக்குது, சால்ட்டு, பிளான்ட் போலன்ஸு, மகரந்தம், பிளான்ட் போலன்ஸு, பாக்டீரியா, ஈவன் ஃப்ளேம்லேருந்து வர தூசிகள், ஈவன் சூத் ஃப்ரம் ஃபயர். வேர்ட் டு நோ. Gravitational relating to the force that make any two objects that have mass move towards each other. Ozone a kind of gas that is formed from oxygen
but differ in constitution. It is exist high in the Earth's atmosphere. Structure of atmosphere. Atmosphere வந்து 5 லேயராக இருக்குது. இந்த எர்த் வந்து it is inhospitable climate of the space. The atmosphere extend upwards to the height, அதாவது 1600 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த அட்மாஸ்ஃபியரில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னாகிட்டே போயிடும் அவுட் இன் டு த ஸ்பேஸில். ட்ரோபோஸ்பியர் வந்து a layer close to the earth. இந்த zone extend from the height of 16 கிலோமீட்டர், ஈக்குவேட்டர்லேருந்து 16 கிலோமீட்டர் ஆகும், போல்லேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இந்த ஜோன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இட் கண்டெய்னிங் வேரியஸ் கேஸஸ் இருக்குது, இன் டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. இந்த ட்ரோபோஸ்பியர் பிளேஸில் தான் லைஃப் வந்து இருக்க முடியும், வாழ முடியும். ஆல் வெதர் கிளைமேட் சேஞ்சஸ் சச் அஸ் ஃபாகு, ரெயின்ஃபாலு, லைட்னிங், க்ளவுட் ஃபார்மேஷன், ஸ்னோஃபால், தண்டர், இதெல்லாமே இந்த லேயரில் நடக்கும். ஸோ ட்ரோபோஸ்பியரில் வந்து பார்க்கும்போது இந்த டென்ஸ் லேயர் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ இந்த ஏர் ப்ரெஷர் வந்து வென் லேட்டிடியூட் இன்க்ரீஸ் இன் லேட்டிடியூட் மேலே போக இந்த ஏர் ப்ரெஷர் வந்து 75% ஆஃப் அட்மாஸ்பியரிக் மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட் அண்ட் தி ஏர் ப்ரெஷர் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ட்ரோபோஸ்பியர் இஸ் a dense layer of atmosphere in which 75% of atmospheric mass அந்த அளவு இஸ் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் the air pressure ட்ராப் ஆகிட்டே இருக்கும். அட்மாஸ்பியரிக் மாஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும், அந்த ஏர் ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும். வென் த லேட்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் லேட்டிடியூட்னா அது மேலே போக இந்த டெம்பரேச்சர் இன் திஸ் லேயர் வந்து ட்ராப் ஆகும், யூனிஃபார்மாக ட்ராப் ஆகும் 1 degree செல்சியஸில் அட் த ரேட் ஆஃப் 1 degree செல்சியஸ் ஃபார் எவ்ரி 160 மீட்டர் ஆல்டிடியூடில் மேலே போக 165 மீட்டர் ஆல்டிடியூடுக்கு ரீச் ஆக 1 degree செல்சியஸ் வந்து யூனிஃபார்மாக ட்ராப் ஆகும். இது பேர் தான் நார்மல் லேப் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த லேயர் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரேடியேஷனை எர்த்துக்கு வர விடாமல் அண்ட் கீப் த எர்த் வார்மாக வச்சுக்குது. இந்த ரேடியேஷன் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. the layer absorb the maximum amount of heat radiation from the surface of the earth and keep the earth warm-ஆ வச்சுக்குது நைட்டில். ட்ரோபோபாஸ் வந்து ஆக்ட் as a boundary-ஆக ஆக்ட் ஆகுது and it separated troposphere stratosphere செப்பரேட் பண்ணுது. wherein the temperature stop decrease, temperature வந்து டிக்ரீஸ் ஆகிறத நிறுத்துது. stratosphere, the atmosphere layer, இந்த stratosphere the layer of the atmosphere வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். the stratosphere is a layer of horizontal and stable airflow இருக்கும், அங்கே வந்து நல்ல காற்றடிக்கும். which extend about the troposphereலேருந்து ஆரம்பித்து 50 கிலோமீட்டர் above the earth surface வரைக்கும் இந்த stratosphere இருக்கும். இங்கே வெதர் ஃபினாமினா, வானிலை நிகழ்வுலாம் இருக்கு இல்லையா, அது வந்து இல்லாமல் இருக்கும். வெதர் ஃபினாமினா வந்து ரொம்ப அங்கே இருக்காது. அதனால தான் வந்து அங்கே ஃப்ளையிங் ஏர்க்ராஃப்ட்லாம் போக முடியுது, ஸ்டேபிளாக இருக்காங்க. அங்கே போகும்போது நல்ல கண்டிஷனில் அது பறக்க முடியுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஓசோன் லேயர் இருக்கிறனால ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த அப்பர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது from the ultraviolet radiation from the sun. So ultraviolet radiationனால sunburn, various skin disease, eye disease, even cancer கூட வரலாம். இந்த லேயரில் all type of weather phenomena, இடி, மின்னல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வெதர் ஃபினாமினாலாம் இந்த இடத்துல இல்லை. அண்ட் வெரி லிட்டில் வாட்டர் வேப்பர் வந்து வாட்டரும் டஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் நோ க்ளவுட்ஸ் இருக்காது. அதனால இந்த லேயர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த லோவர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து அப் டு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ஃபேர்லி கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டியூ டு த அப்சர்ப்ஷன் ஆஃப் அல்ட்ராவயலட் ரேஸ்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கனால ரொம்ப டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். While the upper part of there is an increase in temperature due to the increase
absorption of ultraviolet radiation by the ozone layer. Find outல ozone hole na என்னன்னா defined as steady decrease in the volume of ozone. ஓசோனோட லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வந்து டிக்ரீஸ் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில். ஸோ அதுதான் வந்து ஓசோன் ஹோலுக்கு காரணம். The decrease in large amount in polar regionல இந்த ஓசோன் இது வந்து ரொம்பவே கம்மியாக போலார் ரீஜனில். இப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஃபைண்ட் அவுட் த ரீசன் பிஹைண்ட் திஸ். இதனால என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இந்த ஓசோன் படிவம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தால் என்ன ஆகும்? ஸ்கின் கேன்சர், ஐ கேட்ராக்ட் வரும், இம்யூனிட்டி சிஸ்டம் இந்த ஹியூமன் பாடி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு, ஓஷன் எக்கோசிஸ்டத்துக்கு அண்ட் டெரஸ்ட்ரியலுக்கெல்லாம் வந்து பாதிப்பு தான் ஏற்படும். மெசோஸ்பியர் லைஸ் அபவ் த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்குது. இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஸ்ட்ராட்டோபாஸ்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸ்ட்ராட்டோபாஸ்னால் என்னென்னா இந்த பவுண்ட்ரி பிட்வீன் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் மெசோஸ்பியருக்கும் நடுவில் ஒரு பவுண்ட்ரி இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மெசோஸ்பியர் வந்து 80 கிலோமீட்டர் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ், ஆல்டிடியூட்லேருந்து 80 கிலோமீட்டர் அபோவ் த எர்த் சர்ஃபேஸில் இருக்குது. ஆல்டிடியூட்லேருந்து இந்த மேலே ரைஸ் ஆகும்போது இந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அரவுண்ட் எவ்வளோன்னா -100 டிகிரி செல்சியஸ். அட் மெசோபாஸில் வந்து -100 டிகிரி செல்சியஸ் இருக்கான். ஸோ மெசோபாஸ்னால் என்னென்னா த பவுண்ட்ரி பிட்வீன் மெசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியருக்கு நடுவில் இருக்க பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மெசோபாஸ். மேலே வந்து இன்னும் போகும்போது லோ டெம்பரேச்சர் இருக்கிறனால வாட்டர் வேப்பர் வந்து இங்கே இருக்க வாட்டர் வேப்பர் வந்து ஃப்ரோசன் ஆகிடுது. அதனால் ஐஸ் க்ளவுடாக மாறிடுது. அதனால் நாக்ட்ரிலூசன் க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. ஐஸ் க்ளவுட் ஆர் நாக்ட்ரிலூசன் க்ளவுடு. இந்த மெசோஸ்பியர் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர். மெட்டியோரைட்ஸ் வந்து அங்கேருந்து ஸ்டோன் வந்து பறந்து வரும்போது பேர்ன் ஆகிடும். எதனாலனா அட்மாஸ்பியரோட உராயும் போது ஃப்ரிக்ஷனால் அட்மாஸ்பியரோட அந்த மெட்டியோரைட்ஸ் வந்து உராயும் போது பேர்ன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கனால தான் பேர்ன் ஆகுது இல்லையா, இல்லைன்னா நம்ம பூமியில் தான் வந்து விழும். தெர்மோஸ்பியர் வந்து லைஸ் அபவ் த மெசோஸ்பியர், பிலோ த எக்ஸோஸ்பியருக்கு கீழே இருக்குது. எர்த்துலேருந்து அப் டு 400 கிலோமீட்டர்ஸ் அபவ்ல தான் இந்த அட்மாஸ்பியர், அதாவது தெர்மோஸ்பியர் இருக்குது. த லோவஸ்ட் பார்ட் ஆஃப் த லேயர் வந்து அந்த தெர்மோஸ்பியரில் வந்து ஆரம்பிக்கிற இடம் தான் லோவஸ்ட் பார்ட். அது வந்து அயனோஸ்பியர். டியூ டு த மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அங்கே நடக்குது. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து ரொம்பவே அங்கே மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்கனால எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிக்கல் நோன் அஸ் அயான்ஸ் வந்து அங்கே நிறைய இருக்கான், அந்த இடத்துல அட்மாஸ்பியரில் இருக்கான். விச் ரிஃப்ளெக்ட் த ரேடியோ வேவ்ஸ். அதனால தான் ரேடியோ வேவ்ஸ் பேக் டு த எர்த்தில் ரேடியோ வேவ்ஸ்க்கு காரணம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நோன் அஸ் அயன், அந்த தான் காரணம். ஸோ அதனால தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனும் நம்மளால் பண்ண முடியுது அந்த லேயரில் உள்ள அயான்ஸ்னால தான். ஸோ டெம்பரேச்சர் இந்த லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூட் ரைஸ் ஆகும்போது அது வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. எஸ்பெஷலி லோவர் பார்ட் டியூ டு த ரைஸ் ஆஃப் அந்த லோவர் பார்ட்டில் ஏன் ரொம்ப ரைஸ் ஆகுதுன்னா பிகாஸ் சோலார் ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி. வெயில் வந்து ரொம்ப சூரியனோட ஒளி வந்து அங்கே ரொம்ப இருக்கனால அங்கே வந்து டெம்பரேச்சர் ரைஸாக இருக்குது. பிட்வீன் த தெர்மோஸ்பியருக்கும் எக்ஸோஸ்பியருக்கும் அது வந்து தெர்மோபாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்பர் பவுண்ட்ரி ஆஃப் திஸ் லேயர், இதுதான் அப்பர் பவுண்ட்ரி ஆஃப் திஸ் லேயர். தெர்மோபாஸ் தான் என்னது அப்பர் பவுண்ட்ரி ஆஃப் தி லேயர். ஃபில் இன் த பிளாங்க்ஸை கேட்கலாம். எக்ஸோஸ்பியர்ன்றது அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர். இது வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் அயனோஸ்பியர்லேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது. 2600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது கிராஜுவலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பேஸோட மெர்ஜ் ஆயிடுது. பாரிஸ் கன், இது வந்து ஜெர்மனில் லாங் ரேஞ்ச் சீசைட் கன்னா என்னென்னா பெரிய அளவுக்கு வந்து இதை வச்சு வெடிச்சுன்னா பெரிய அளவுக்கு உள்ள இடத்த வந்து சேதமடைச்சிடும், டெஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் யூஸ் டு பாம்பர்ட் பாரிஸ் டியூரிங் த
வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்டில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பாரிஸை அழிக்கிறதுக்கு பாம் போட்டாங்க. இட் இஸ் அ லார்ஜ் பீஸ் ஆஃப் ஆர்டிலரிஸ், அதாவது பீரங்கி, பெரிய ஒரு பீரங்கி. டூரிங் த வார் used during the war and came to be known the first அதாவது ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த பாம் வச்சு வெடிக்கும் போது இட் ரீச்சஸ் த கிரேட்டஸ்ட் ஹைட் இன் ஸ்டேட்டஸ்பியரை வந்து தொட்டுச்சான், கிரேட்டஸ்ட் ஹைட்டை தொட்டுச்சான் இந்த பாம் வச்சு வெடிக்கும்போது. எக்ஸோஸ்பியர் முடியல, இன்னும் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்குது, கண்டினியூ பண்ணலாம். இந்த லேயரில் இந்த லேயர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அரிதான ஒரு லேயரு. இந்த ரீஜனில் தான் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகுது ஸ்பேஸ்க்கு. ஏர் மாலிகுல்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்பவே நெக்லிஜிபிளாக தான் இருக்கும், அப்படியே போயிடும். ஏன்னா அது ரொம்பவே தின் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்குது. ஒன்லி ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் வந்து இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த லேயரில். கிளாஸ் டிஸ்கஷன். மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. Significance of atmosphere. The atmosphere is extremely essential for survival of life on earth. Atmosphere வந்து ரொம்பவே எசென்ஷியல், லைஃப்பில் நம்ம வாழணும் அப்படின்னா அட்மாஸ்பியர் ரொம்பவே எர்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு, உயிருள்ள ஜீவன்கள்லாம் வாழணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. அது மட்டும் இல்லாமல் எதாவது எரிக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. நைட்ரோஜன் வந்து நெசசரி ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரோஜன் ரொம்பவே முக்கியம். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் வேரியஸ் காம்பவுண்ட் ஃபார் த ஹியூமனோட தேவைக்காக சில காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த நைட்ரோஜன். ஸோ இதனால் நைட்ரோஜனும் நெசசரி. கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பிளான்ட் வந்து எடுத்துக்குது. அதை வச்சு தான் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வழியாக. வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. அதனால தான் எர்த் வந்து வார்மாக வச்சுக்குது நம்மளை. இந்த ப்ராசஸ் வந்து இந்த வாட்டர் வேப்பர்ன்ற ப்ராசஸ் வந்து ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் மூலயமா நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. தண்ணி மழை பெய்யுது, அப்புறம் எவாப்ரேட் ஆகுது, திருப்பி கண்டென்சேஷன் ஆகுது, அப்புறம் ப்ரெசிபிட்டேட் ஆகுது, அந்த மாதிரி. ஸோ டஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த லோவர் அட்மாஸ்பியரில் இருக்குது, லோவர் அட்மாஸ்பியரில் ஆக்ட் அஸ் அ கண்டென்சேஷன் நியூக்ளியை. அந்த என்ன பண்ணுதுன்னா, டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து எவாப்ரேட் ஆகுது இல்லையா, மாய்ஸ்சர்லாம் எவாப்ரேட் ஆகுது இல்லையா இந்த ஏரில், அதை வந்து டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து கண்டென்ஸ் பண்ணுது. டஸ்ட் பார்ட்டிக்கல் இந்த லோவஸ்ட் அட்மாஸ்பியர் ஆக்ட் அஸ் அ கண்டென்சேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எவாப்ரேட் ஆகுது இல்லையா மாய்ஸ்சர், அதை வந்து கண்டென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லீடிங் டு த க்ளவுட் ஃபார்மேஷன், அதனால க்ளவுட் ஃபார்ம் ஆகுது. தஸ் இட் இஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த யூசஸ் ஆஃப் ப்ரெசிபிட்டேஷன். இப்படி தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. Role in causing precipitation. So significance of atmosphere வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். கொஞ்சம் பாயிண்ட் அப்படியே ஸ்லாஷ் போட்டு படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. வெதர் அண்ட் கிளைமேட். வெதர் வந்து டே டு டே கண்டிஷனை பொறுத்து இருக்குது. அட்மாஸ்ஃபியரில் டே டு டே கண்டிஷன் பொறுத்து இருக்குது. in a particular ஏரியாவை பொறுத்து இருக்குது வெதர். ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் நேரம் வெயிலாக இருக்கும், திடீர்னு மழை பெய்யுதில்ல, அந்த மாதிரி. இந்த வெதர் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு த எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குன்னா, சச்சஸ் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட், ரெயின்ஃபால், சன்ஷைன், க்ளவுட் கவர்ஸ், இதெல்லாமே தான் இருக்குது. இட் இஸ் டைனமிக்னா என்னென்னா மாறிட்டே இருக்கும். அண்ட் மே வேரி இன் மினிட் டு மினிட், டே டு மந்த், இப்படியே மாறிட்டே இருக்கும் வெதர். ஸோ இப்போ வெதர்ன்னு சொல்லும் போது இப்போ என்ன ஸ்டேட்டஸ் வெதர் கண்டிஷன் இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை பெய்யறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு நல்ல வெயில் அடிச்சிருக்கலாம். அதை வந்து சொல்கிறது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என்ன நடந்தது, டே டு டே கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கு உள்ள கண்டிஷன். ஆனால் கிளைமேட்ன்றது என்னென்னா சம் டோட்டல் ஆஃப் atmospheric condition லாங் ஏரியாவில் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைமில் அங்கே எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும். இப்போ ஊட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும் லாங் பீரியடில், அந்த லார்ஜ் ஏரியாவில் அப்படி தான் இருக்கும்.
ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் டெசர்ட்லையா என்ன ஹாட்டாக தான் இருக்கும் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ த டைம் பீரியட் வந்து வேரி ஃப்ரம் 30 to 40 இயர்ஸ்க்கு இதே மாதிரி தான் இருக்கலாம். இதே மாதிரி இருக்கலாம். இந்த வேரியஸ் எலிமெண்ட்ஸ் சச்சஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு climate அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, விண்ட் வெலாசிட்டி, precipitation, sunshine, and atmospheric phenomena such as fog, frost and so on are taken into the account. So புரிஞ்சுதுங்களா இந்த பேராவை? GeoConnect. A part of sun heat absorbed in the atmosphere, part of sun heat வந்து atmosphere absorb பண்ணுது to keep earth warm. The earth surface also radiate பண்ணும். அதோட own ஹீட்டை வந்து earth surface வந்து radiate பண்ணும் in the form of infrared rays. ஸோ அது எங்கே போயிடும் அப்படின்னா இந்த infrared rays வந்து ஸ்பேஸில் எஸ்கேப் ஆகிடுமா. the rest வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுமா. க்ரீன் ஹவுஸ் இப்போ இந்த டுடே ஹியூமன் ஆக்டிவிட்டினால த அமௌண்ட் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ட்ரெமெண்டஸாக. க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து ஏன் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிளில் வந்து வர இது ஃபியூம்ஸ், கார்பன் டை ஆக்சைடெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. தீஸ் கேஸ் வந்து மோர் ஹீட் அப்சர்வ் பண்ணும் அண்ட் வார்ம் த எர்த், நம்ம எர்த்தை வார்மாக வச்சுக்கும். ஆனால் மோர் தேன் த யூஷுவல் இப்போ பார்த்தோன்னா அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. தீஸ் கேஸஸ் ஆர் அப்சர்வ் மோர் ஹீட் அண்ட் வார்ம் அப் த எர்த் மோர் தேன் த யூஷுவல். ரொம்பவே அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்குது. திஸ் ரெஃபர்ட் ஆஸ் அ குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. வாட் இஸ் குளோபல் வார்மிங்னு கொஸ்டின் கேட்கலாம். க்ரீன் ஹவுஸ் கேஸ்னால் என்னென்னு கேட்கலாம். இட் இஸ் தேர்ஃபோர் வி யூஸ் அவர் ரிசோர்ஸஸ் இன் சென்சிபிள் மேனராக யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு not just save the resources in future to reduce the resources reduce the emission of greenhouse gases வந்து குறைக்கிறதுக்கு பார்க்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சில ரிசோர்ஸஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும். லைக் சோலார், wind energy, reducing the use of fossil fuel, reforestation are the key to reduce both our இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணனா என்ன ஆகும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டும் குறையும், அதாவது கார்பன் டை ஆக்சைடோட சேகரிப்பும் குறையும், அண்ட் குளோபல் வார்மிங்கும் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. வேர்ட் டு நோவில் ஃபோட்டோசிந்தசிஸ், ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் ஃபுட் இது எல்லாமே வந்து படிங்க தரவா. வெதர் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆடட் டுகெதர் அண்ட் ஆவரேஜ் அவுட்புட் ரெப்ரசன்ட் த கிளைமேட். அதை வச்சு தான் நம்ம வந்து கிளைமேட் வெதர் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிளைமேட் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ரைட் டவுன் த வெதர் ரிப்போர்ட் எழுதுங்க. ஃப்ரம் த லோக்கல் நியூஸ் பேப்பரை பார்த்தோ இல்லை இன்டர்நெட் பார்த்தோ நீங்கள் எழுதுங்க. நோட் புக்கில் எழுதிட்டே இருங்க எவ்ரிடே ஃபார் எ கம்ப்ளீட் இயர் எழுதுங்க. வாட் அசம்ஷன் கேன் யூ மேக் அபவுட் த கைண்ட் ஆஃப் கிளைமேட் யூ லிவ் இன். அப்போ நீ என்ன அசம்ஷன் பண்ணலாம், உனக்கே என்ன தெரியும் தட் நீ எந்த மாதிரி கிளைமேட்டில் நீ வாழ்கிற அப்படின்ட்டு. டெம்பரேச்சர். த சன் ப்ரொவைட்ஸ் ஹீட் அண்ட் லைட்ஸை கொடுக்குது, known as solar radiation. For all planets இந்த சோலார் சிஸ்டத்துக்கும் கொடுக்குது சன்னு. இந்த சோலார் ரேடியேஷன் வந்து ஆல் பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டமுக்கு கொடுக்குது. சன் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, ஹீட் அண்ட் லைட் கொடுக்குது. எர்த் ரிசீவ் டைனி ஷேர் ஆஃப் சோலார் ரேடியேஷன், டைனி ஷேர் தான் கிடைக்குது. அதாவது மெயின்லி ஷார்ட் வேவ்ஸ் தட் ட்ராவல் த்ரூ தி அட்மாஸ்பியர் வழியாக ட்ராவல் ஆகி அண்ட் ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ். அடுத்தது த சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ்ட் பை எர்த் இஸ் கால் இன்சோலேஷன். இந்த எந்த அளவுக்கு சோலார் ரேடியேஷன் வருது அது பேர் இன்சோலேஷன் சொல்கிறாங்க. வாட் இஸ் இன்சோலேஷன் கேட்கலாம், ஆர் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் என்னென்னு கேட்கலாம். ஸோ சோலார் எனர்ஜி ரிசீவ்ட் பை எர்த் இஸ் கால் இன்சோலேஷன் ஆர் இன்கமிங் சோலார் ரேடியேஷன். எவ்வளோ எனர்ஜி வருதோ எர்த்துக்கு மேலே அதான் வந்து இன்சோலேஷன். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிசீவ்ட் இஸ் மேக்ஸிமம் இன் ஈக்குவேட்டரில் நிறைய ஹீட் ரிசீவ் பண்ணும். அதே போலார்
போல்ஸில் டிக்ரீஸாக இருக்கும். த டெம்பரேச்சர் மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட். த டெம்பரேச்சர் என்ன மெஷர் பண்ணுது, ஹீட் எவ்வளோ அண்ட் ஆர் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணும் டெம்பரேச்சர். மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது தெர்மோமீட்டர். இட் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் யூனிட் ஆஃப் டிகிரி ஆர் ஆன் த செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இருக்குது. ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, இந்த டிகிரி, யூனிட் ஆஃப் டிகிரி ஆன் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இருக்குது. Factors affect temperature. Various factors affect the temperature from one place to another on the surface of the earth. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. சில ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று latitude. as the earth வந்து நமக்கு கர்வாக இருக்கனாலையும் இந்த சன் ரேஸ் வந்து எப்படி போகுதுன்னா ஸ்ட்ரைக் இட் இன் வேரியஸ் ஆங்கிளில் ஸ்ட்ரைக் ஆகுது எர்த்துக்கு மேலே. அது கர்வாக இருக்கனால சன்ரேஸ் வந்து வேரியஸ் ஆங்கிளில் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆர் வேரியேஷன், அதனால் வேரியேஷன் டெம்பரேச்சர் ஃப்ரம் தி ஈக்குவேட்டர்லேருந்து போல் வரைக்கும் வேரியேஷன் டெம்பரேச்சர் தான் நம்ம பார்க்குறோம். லாட்டிடியூட் வந்து அஃபெக்ட் த ஆங்கிள் ஆஃப் சன்ரைஸ். லாட்டிடியூட் வந்து சன்ரைஸ் சன்னு வந்து போடக்கூடிய ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த அதோட அந்த லாட்டிடியூட் தான் அஃபெக்ட் பண்ணுது. நேரடியாக போட்டால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே விழணும், மேலேருந்து தானே வருது. ஆனால் அது நம்மளோட நம்ம பூமி வந்து ஒரு கர்வ் டைப்பில் இருக்கனாலையும் லாட்டிடியூட் வந்து லாட்டிடியூட் பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனாலையும் இந்த சன்னோட ரேஸ் அங்கே மேலே போடும்போது அதோட ஆங்கிள் வந்து வேரியஸ் பிளேஸில் வேரியஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிளில் தான் விழுறதுனால ஒரு இடத்துல ஒரு டெம்பரேச்சர், இன்னொரு இடத்துல வேறு மாதிரி டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். டே டைம் வந்து சில இடத்துல ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு படிச்சிருக்கோம். நைட் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ த டியூரேஷன் ஆஃப் டே டைம் அண்ட் த லென்த் ஆஃப் தி அட்மாஸ்ஃபியர் த்ரூ த ரே பாஸ் ஆகிறனால ஹென்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் லாட்டிடியூட் காசஸ் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். அதனால் லாட்டிடியூட்னால தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த டியூரேஷன் ஆஃப் டே லைட் அண்ட் த லென்த் ஆஃப் தி அட்மாஸ்ஃபியர் வந்து ஹேஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு எழுதினால இப்போ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஆல்டிடியூட்னா என்னது, உயரம் ஏற. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது வித்தின் இன்க்ரீஸ் இன் ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட் நார்மல் லேப் ரேட் என்னென்னா 165 மீட்டர் ஏற 1 டிகிரி செல்சியஸ் வந்து அது வந்து குறையுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. வாட்டர் டேக்ஸ் மோர் டைம் டு அப்சர்வ். சோலார் ரேடியேஷனால் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த சி ஏரியாவில், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி கிட்ட இருக்கிற இடத்துல. அண்ட் மோர் டைம் டு ரேடியேட் த ஹீட்டை வந்து அந்த இடத்துல போடுறதுக்கும் சோலார்லேருந்து சன்லேருந்து வர ஹீட் ரேடியேஷனும் நேராக போடுறதுக்கும் ரொம்ப மோர் டைம் எடுக்கும். ஸோ தேர்ஃபோர் கோஸ்டல் ஏரியா எப்போவுமே மாட்ரேட்டாக ஈக்குவட்டபிள் கிளைமேட்டாக ரொம்ப சமமான ஒரு கிளைமேட்டோடு தான் இருக்கும். சம்மரில் வந்து ஹீட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். வின்டரில் பார்த்தோன்னா மைல்டராக இருக்கும். இன் கான்ட்ராஸ்டாக சொல்லணுன்னா த பிளேஸ் அவே ஃப்ரம் த சி வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர் கான்டினென்டல் கிளைமேட்டாக இருக்கும். ஓகே. ப்ரிவைலிங் விண்ட் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும்னா த டெம்பரேச்சர் கண்டிஷன் ஆஃப் த பிளேஸ், அங்கே உள்ள டெம்பரேச்சர் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லேண்டு மேலே அந்த விண்டு வந்து ப்ளோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் த விண்டு ஹாட் டெசர்ட்டில் எப்படி ப்ளோ ஆகும், ஹாட்டாக தான் ப்ளோ ஆகும். அதேமாரி கோல்டு ரீஜன் எப்படி ப்ளோ ஆகும், கோல்டாக தான் ப்ளோ ஆகும். ஸோ அங்கே இருக்க டெம்பரேச்சருக்கு அந்த பிளேஸில் உள்ள ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லேண்டில் வீசும் சொல்கிறாங்க. ஓஷன் கரண்ட், கடல்லேருந்து அலை அடிச்சுட்டு வருது இல்லையா, அந்த ஓஷன் கரண்ட் வந்துட்டு இந்த வார்ம் அண்ட் கோல்டு கரண்ட்டாக இருந்தது. இந்த வார்ம் கரண்ட்டாக இருந்ததுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் த டெம்பரேச்சர், அங்கே உள்ள டெம்பரேச்சரை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கோல்டு கரண்ட் வீசிச்சுன்னா அங்கே உள்ள டெம்பரேச்சரை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
ஸோ டெம்பரேச்சர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அங்கே உள்ள வார்ம் கரண்ட்டு, ஓஷனோட வார்ம் கரண்ட்டோ ஆர் கோல்டு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓஷன் கரண்ட் இஸ் ஆல்சோ மாடிஃபை த டெம்பரேச்சர் ஆஃப் த விண்ட் ப்ளோயிங் ஓவர் தம். ஓஷன் கரண்ட் வந்து மாடிஃபை பண்ணும் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த விண்டோட டெம்பரேச்சரை மாடிஃபை பண்ணும். காற்று வீசும்போது ஒரு வேளை அது வார்மாக இருந்துகிட்டே இருக்குது, திடீர்னு கோல்ட் கரண்ட் ஃபார்ம் ஆகுது ஓஷனில் அப்படின்னா அந்த விண்டு வந்து கோல்ட் கரண்ட்டாக மாறிடும், கோல்டாக மாறிடும், கோல்டான விண்டாக ப்ளோ ஆகும். கோல்ட் கரண்ட் இல்லை, கோல்டான விண்டாக ப்ளோ ஆகும். ஸ்லோப் ஆஃப் லேண்ட், அதாவது ஒரு மலைகள் வந்து ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ த மவுண்டன் ரீஜன் ஸ்லோப்பாக இருக்குது, அது வந்து சவுத்தில் இருக்க ஸ்லோப் மவுண்டன்னா அது வந்து டைரெக்டான சன்னோட ஹீட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ வார்மராக இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு த ஸ்லோப். நார்த்தில் இருக்க ஸ்லோப்பி மவுண்டனாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி வார்ம்த்து கிடைக்காது. தட் ஆர் ஆஃபன் அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர். அதனால தான் வந்து அது வந்து அன்சூட்டபிளாக ஃபார் எது நார்த்தில் இருக்க ஸ்லோப் மவுண்டன். ஸோ சவுத்தில் இருக்கிறது வந்து டைரெக்டாக சன்னோட ரேஸ் வந்து படுறதுனால அது ஹீட்டப் ஆகி வார்ம்த்தாக வச்சுக்கும் அங்கே இருக்க மவுண்டன். அதனால் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர்லாம் சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த ஹீட் ஜோன், ஆன் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிசீவ்ட், த எர்த் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை ரிசீவ் பண்ணுதோ அதை டிபெண்ட்ஸ் பண்ணி 3 ஜோனாக பிரிக்கப்படுது. ஒன்று டோரேஜ் ஜோனு, டெம்பரேட் ஜோனு, ஃப்ரிட்ஜிட் ஜோனுன்னு சொல்கிறாங்க. ஸ்டடி இன் ஃபிகர் 14.3ல் வரைஞ்சிருக்காங்க, அது வரைஞ்சி பார்த்துக்குங்க. Torrid zone வந்து is located between Tropic of Cancer and Tropic of Capricorn. இங்கே வந்து மேக்ஸிமமாக சன்னோட ரேஸ் வந்து படுறதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இன்சுலேஷன் நிறைய கிடைக்கும், மேக்ஸிமம் இன்சுலேஷன். டெம்பரேட் ஜோன் லைஸ் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ஆர்டிக் சர்க்கிள்க்கும் இந்த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயும் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் இந்த சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயும் இருக்குது. ஹென்ஸ் டெம்பரேச்சர் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Frigid zone lies between Arctic Circle and the North Pole in the Northern Hemisphere and Antarctic Circle and South Pole in the Southern Hemisphere. இது வந்து ரொம்ப கோல்டஸ்டான ரீஜன் of the Earth. Atmospheric pressure. A pressure exerted on the Earth's surface. ஒரு ப்ரெஷர் வந்து எர்த்துக்கு மேலே இருக்குது. அது எப்படி எதனாலன்னா அது நம்மளை எர்த்தை சுற்றி இருக்க அந்த அட்மாஸ்ஃபிரிக் ஏர் இருக்கு இல்லையா, அதோட வெயிட் ஆஃப் த காலம் ஆஃப் த ஏர் இருக்கு இல்லையா, அதனால தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து உருவாகுது. த ப்ரெஷர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் வந்து மேக்ஸிமம் அட் த சீ லெவல். த ப்ரெஷர் ஆஃப் த ஏர் வந்து மேக்ஸிமமில் சீ லெவலில் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் டிக்ரீஸ் வித் த இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட். ஆல்டிடியூட் வைஸ் வந்து அது மேலே போகும்போது பூமியிலேருந்து ஆல்டிடியூட் வைஸ் மேலே போக ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். மெஷர் ஆஃப் அட்மாஸ்ஃபியர். ஏர் ப்ரெஷர் வந்து என்ன யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா மில்லி பார், எம்பி. அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மெஷர் பண்ணுறாங்கன்னா பேரோமீட்டர். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டட் த ப்ரெஷர். ஸோ வேரியஸ் ஃபேக்டர் தட் அஃபெக்டட் த ப்ரெஷர் ஆஃப் த எர்த். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த ஏர் ப்ரெஷருக்கு காரணம். அதே மாதிரி ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸுக்கும் எர்த் சர்ஃபேஸில் இந்த ப்ரெஷர் வந்து வேரியேஷன் ஆகுது. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கலாம், அதுக்கு காரணம் என்ன, எதுக்காக வேரியேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்டிடியூட். நம்ம வந்து அட்மாஸ்பியரில் மேலே போக தெர் இஸ் டிக்ரீஸ் இன் டென்சிட்டி ஆஃப் ஏர். ஏரோட டென்சிட்டி கம்மியாகும். ஹென்ஸ் ஏர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வென் வி இன்க்ரீஸ் ஆல்டிடியூட் மேலே போக ஏர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். என்ன ரேட்லன்னா 1 MB ஃபார் எவ்ரி 10 மீட்டர் இன்க்ரீஸ் இன் ஹைட். டெம்பரேச்சர். வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர் வந்துட்டு நம்ம சர்ஃபேஸில் இருக்க ஏர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் லைட் ஆகி அது வந்து அப்படி மேலே போயிடும். ப்ரொடியூஸ் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில். சிமிலர்லி when the surface temperature வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோவாக இருக்கும்போது இந்த ஏர் வந்து அபவ் வந்து எப்படி இருக்கும், கூலாக இருக்கும். அண்ட் பிகம் ஹெவியர் ஆகிடும். கூலாக இருக்கும்போது ஹெவியராக இருக்கும், டென்சராக இருக்கும். அண்ட் காசஸ் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். மாய்ஸ்சர். ஏர் கண்டெய்னிங் வாட்டர் வேப்பர். ஏரில் என்ன இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது.
ஸோ லைட்டராக இருக்கும். ஏரில் இருக்க மாய்ஸ்சர்னால வாட்டர் வேப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டராக இருக்குமா. நம்ம ஆவியாக தான் அது மேலே போகும் இல்லையா, அது மாய்ஸ்சர், அதில் வந்து கண்டென்ட் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அது மாய்ஸ்சராக இருக்கும். அது அது ட்ரை ஏரோட அது லைட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் மாய்ஸ்சர், மாய்ஸ்சர் வந்து இன்க்ரீஸ், மாய்ஸ்சர் வந்து அட்மாஸ்ஃபியரில் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால லீட் டு டிக்ரீஸ் இன் ப்ரெஷர், ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேஷன் ஆஃப் த எர்த், ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அட் டைம்ஸ் நம்ம ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா, அந்த நேரம் அங்கே வந்து மாஸ் ஆஃப் ஏர் வந்து என்ன ஆகும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது, மாறி வருது ரொட்டேஷன் காரணத்தினால. அதனால காஸ் அ சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஸோ ஒரு இடத்துல வரக்கூடிய ப்ரெஷர் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. வின்ஸ், the horizontal movement of the air, horizontal movement of the air on the earth surface. எர்த்தில் வந்து ஏர் வந்து ஹரிசாண்டல் மூமெண்ட்டில் வீசுது. From the area of higher pressure to the area of lower pressureக்கு வீசுது, அதுதான் விண்டுன்னு சொல்கிறாங்க. அனிமோமீட்டர் என்ன சொல்லுதுன்னா ரெக்கார்ட் பண்ணுது எவ்வளோ தூரம் விண்டு வீசுச்சு அப்படின்னு. ஸ்பீடு எவ்வளோ தூரம் ஸ்பீடு இருந்தது, விண்டோட ஸ்பீடு எவ்வளோ தூரம் இருந்தது. விண்வேன் என்ன சொல்லுதுன்னா எந்த டைரக்ஷனில் வந்து அது வந்துட்டு விண்டு வீசுது அப்படின்னு. இந்த விண்டோட பேர் எப்படி வந்து நேம் பண்ணுறாங்கன்னா, the wind is named after the direction from which it is blow. எந்த டைரக்ஷனில் அது வீசுதோ அதை வச்சு தான் விண்டோட பேரை வந்து நேம் பண்ணுறாங்க. அதாவது என்ன, தட் இஸ் when a wind blow from the northern or southern side wind வந்து வீசுது அப்படின்னா they are known as north or south windன்னு சொல்கிறாங்க. Type of wind, there are three type of the wind storm system. that develop the temperate latitude are known as wind, temperate cyclone or depression. And local wind. அந்த மாதிரி ஸ்டார்ம் உருவாகுது இல்லையா latitudeல, so அது பேர் தான் வந்து temperate cyclone or depression. ஃபுல்லா டிப்ரெஷன் ஆகுது, வருஷம் ஃபுல்லா வீசும். are known as so இது படிங்க, what is depression கேட்கலாம். ன்னு சொல்றாங்க. trade wind, ஈஸ்டர்லிஸ் விண்ட், வெஸ்டர்லிஸ் விண்ட் இது எல்லாமே வந்து பிளானட்டரி விண்ட். இப்போ இப்படி கேட்கலாம், என்னெல்லாம் பிளானட்டரி விண்ட்னு கேட்பாங்க, அப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். பீரியாடிக் விண்டுனா என்னென்னா, அதாவது சீசன் டைமில் வீசக்கூடியது. அந்தந்த டைமில் அந்தந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்தந்த டைமில் அந்த மாதிரி காற்றுகள் வந்து வரும் நம்மளை ஒவ்வொரு ஏரியாலையும். ஸோ பீரியாடிக்கல் விண்டுன்றது என்னென்னா, பீரியாடிக் விண்ட்னா என்னென்னா, தி விண்ட் தட் ப்ளோ இன் அ பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் வீசும், இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் வீசும். அதான் பீரியாடிக்கல் விண்ட், பீரியாடிக் விண்ட் ஆர் சீஸ்னல் விண்டுன்னு சொல்லலாம். தே சேஞ்ச் த டைரக்ஷன் பீரியாடிக்லி, அது வந்து தன்னோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் முன்னாடி படித்தேன் இல்லையா, ஆங்கிள், அந்த நம்மளோட எர்த்தோட கர்வ்னால அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ்னால காற்று வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி த மான்சூன், த சேஞ்ச் இன் டைரக்ஷன் பீரியாடிக்லி, இந்த விண்டோட டைரக்ஷன் வந்து பீரியாடிக்கில் சேஞ்ச் ஆகும். த மான்சூன் விண்ட் தான் தட் இஸ் அஃபெக்டட் இந்தியன் சப்கான்டினென்ட், நம்மளோட மான்சூன் விண்ட் வந்து நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஆர் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த பீரியாடிக் விண்ட். த லேண்ட் அண்ட் த சீ பிரீஸ் ஆர் பீரியாடிக்கல் விண்ட் தான் சொல்கிறாங்க, பீரியாடிக் விண்டுன்னு சொல்கிறாங்க. ஆன் த ஸ்மால் ஸ்கேல், இப்போ நம்ம காற்றடிக்குது இல்லையா, சீ ப்ரீஸ் எல்லாம், இது நேச்சுரலாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து பீரியாடிக் விண்ட் ஆர் ஆன் அ ஸ்மால் ஸ்கேலில் நடந்துகிட்ருக்கு. அதே வந்து சீசனல் விண்ட்னால் ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் போகும், அதுதான் வந்து சீசன் டைமில் பெய்யுதுல மழைகள், அதை சொல்கிறேன். ஓகே, பீரியாடிக் விண்ட்னா புரியுதா? லோக்கல், இன் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் லோக்கல் விண்ட் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் blow over a small ஏரியாவில் ஷார்ட் டூரேஷனில் அந்த விண்ட் வந்து வீசும். தே காசஸ் அ லோக்கல் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர், ஒரு சில சின்ன சின்ன வேரியேஷனோட அந்த டெம்பரேச்சரில் மாற்றத்தோடு அது வந்து வீசும். ஆர் சீசனல் இன் நேச்சர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃபன் நோன் அஸ் அ நோன் பை தேர் லோக்கல் நேம், ஒரு லோக்கல் நேமில் அதை சொல்கிறாங்க. அது இன் இந்தியா லூன்றது வந்து ஒரு ஹாட் ட்ரை விண்டு ஃப்ரம் ராஜஸ்தான் டெசர்ட் ப்ளோ ஓவர் த நார்தர்ன் பிளெயின்.
சம் அதர் வின்ஸ் எப்படி இருக்குன்னா இன்க்ளூட்ஸ் சுழந்துக்கிட்டே இருக்கும், மாஸ் ஆஃப் ஏர் வந்து சுழந்துக்கிட்டே இருக்கும், தட் ஆஃபன் டெவலப்ட் இன்டு ஸ்ட்ராமா. அப்படியே சம் அதர் வந்து மாஸ் வின் வந்து சுழந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து ஸ்ட்ராமா மாறிடும் அரவுண்ட் த லோ ப்ரெஷர் சிஸ்டமில். These strong wind which revolve inward around the center. இந்த ஸ்ட்ராங் wind வந்து சென்ட்ரலில் வந்து சுற்றிட்டே இருக்கும் ஆஃப் லோ ப்ரெஷர் ஏரியா. அந்த மாதிரி லோ ப்ரெஷரில் இருக்கும்போது டோரியன்டல் ரெயினும் தண்டர் ஸ்ட்ராமும் உருவாகும். வார்ம் ஓஷன் வாட்டரும் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்ட்ராமை மேலும் வந்து அதிகப்படுத்தும். ஃபியூயல், அதாவது வார்ம் ஓஷன் வாட்டர் யூஸ்வலி ஃபியூயல் சச் ஸ்ட்ராம்ஸ். Such storms are known as cyclone in Indian Ocean. The storm that develop the temperate latitude are known as temperate cyclone or depression. அந்த மாதிரி ஸ்டார்ம் உருவாது இல்லையா லாட்டிடியூடில், ஸோ அது பேர் தான் வந்து டெம்பரேட் சைக்ளோன் ஆர் டிப்ரெஷன். ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆகுது ஏர். ஓகே, ஸோ இது படிங்க. வாட் இஸ் டிப்ரெஷன் கேட்கலாம். ஏ கேஸ் ஸ்டடி சைக்ளோன் டிட்லி 2018 அண்ட் எக்ஸ்ட்ரீம் சிவியர் சைக்ளோன் நடந்தது, சைக்ளோனிக் ஸ்டார்ம். திட்லி வந்து 2018 நார்த் இந்தியன் ஓஷன் சைக்ளோனிக் சீசன். அது நார்த் இந்தியன் ஓஷன் சைக்ளோனிக் சீசன் ஆன் October 11, 2018 நடந்தது. இந்த சைக்ளோன் வந்து டிட்லி டெவலப் இன் பே ஆஃப் பெங்காலில் டெவலப் ஆச்சு. இன்ட்டு கோஸ்டல் ஏரியா ஒடிசா வரைக்கும், ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ் ஃபுல்லாக வந்து இந்த அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருந்தது. இந்த விண்டு வந்து 150 கிலோமீட்டர்ஸ் விண்டு ப்ளோ ஆச்சு. ரெயின் வந்து 142 mm வந்து ரெயின் போச்சு. அங்கே வந்து ரொம்ப லேண்டெல்லாம் விழுந்துச்சு, ஃபால் ஆச்சு. அண்ட் யூனிக் டேர்ன், ஒரு திடீர்னு இந்த டிட்லி வந்து வேறு டேர்ன் அடிச்சது, வேறு டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆச்சு. டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட், டுவர்ட்ஸ் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ்க்கு. டிட்லி பாட் அ ஸ்ட்ராங் விண்டு, இடைவிடாத மழை பெஞ்சிட்டே இருந்தது. புயல், ரொம்ப அதிக கனமழைகள், ஹை ஸ்ட்ராம் இது எல்லாமே நடந்தது. அங்கே ரொம்ப ஃப்ளட் ஆகிடுச்சு கோஸ்டல் ஏரியாவில். ஸோ அங்கே இமன்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் லைஃப், நிறைய பேர் இறந்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. In spite of timely warning from the IMD, huge waves வந்தனால அங்கே ரொம்ப ஃப்ளட் ஆகிடுச்சு. ட்ரீ எல்லாம் விழுந்துருச்சு. பவர் லைன்லாம் வந்து அலாங் வித் கோஸ்டல் லைனில் பெரிய பிரச்சனை கிடச்சிச்சு. கோபாலபுரம் அந்த ஸ்ரீகாகுளம் டிஸ்ட்ரிக்ட் இன் ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. மோர் தென் 3 lakh பீப்புள் வந்து எவாக்குவேட் ஆனாங்க, அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. 27 வந்து செத்து போயிட்டாங்க, லாஸ் தேர் லைஃப். ரோடு வந்து அங்கே பிளாக் ஆகிடுச்சு, பவர் சப்ளை லாஸ் ஆச்சு, அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் க்ராப்ஸ் எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு, ஃபிஷ்ஷிங் வெசல்ஸ்லாம் கூட டேமேஜ் ஆச்சு. அப்புறம் இந்த இமேஜ் கீழே கொடுத்துருக்க இமேஜ் வந்து மெட்ரோலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்தியன் மெட்ரோலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹெவி டிப்ரெஷன் வந்து சீன் இன் பே ஆஃப் பெங்கால் ஆன் வெனஸ்டே. சைக்ளோன் டிட்லி வந்து சிவியர் சைக்ளோன் ஸ்டார்ம் ஆன் வெனஸ்டே நடக்க போகுதுன்னு அது காமிக்குது. இந்த சைக்ளோன் வந்து மூவ் டுவர்ட்ஸ் ஒடிசா டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் ட்ரிகரிங் ரெயின்ஃபால், நல்லா பயங்கரமாக ரெயின்ஃபால் வரும். இன் சிவியர் செவரல் பார்ட் ஆஃப் ஒடிசாவில் நல்லா மழை பெய்யும்னு சொல்லி காமிக்குது அக்கார்டிங் டு IMD. IMDனா என்னென்னு கேட்பாங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸில். இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஹியூமிடிட்டின்னா என்னென்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஏரில் இருக்கும், அதே டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். அதாவது தட் இஸ் when டெம்பரேச்சர் இஸ் ஹை ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் இஸ் ஹை, ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ். டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருந்ததுன்னா ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு த ஹை ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஆகி ஹை டெம்பரேச்சர் இருந்ததுன்னா ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The amount of moisture present in the atmosphere vary from place to place. Time to time moisture content வந்து மாறும். amount of atmosphere. The hygrometer வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹியூமிடிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு. மாய்ஸ்சர் வந்து மூவ் இன் அ சைக்ளிக் மேனரில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து டு அட்மாஸ்ஃபியர் அண்ட் பேக் டு த எர்த் சர்ஃபேஸ். இதுதான் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து
இட் மூவ்ஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் இந்த சைக்கிள் எந்த ப்ராசஸில் நடக்குது எவாப்ரேஷன் கண்டென்சேஷன் precipitation. ஸோ எவாப்ரேஷனில் லிக்விடை வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் மாற்றுது, அந்த வாட்டரை வந்து வாட்டர் வேப்பராக மாற்றுது. எவாப்ரேஷன் ஆட் வாட்டர் வேப்பர் இந்த அட்மாஸ்ஃபியர். எப்படி அட்மாஸ்ஃபியரில் எப்படி வாட்டர் வேப்பர் எடுத்துகிட்டு போவோம்னா மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் தான் வச்சுருக்கோம். இந்த வாட்டர் வேப்பர் வந்து இஸ் ஆல்சோ ஆடட் டு த அட்மாஸ்ஃபியர் த்ரூ த ஸோ வாட்டர் வேப்பர் இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிரேஷன் மூலயமா பை பிளான்ட்னாலேயும் அது வந்து வாட்டர் வேப்பர் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளான்ட் வந்து டிரான்ஸ்பிரேட் பண்ணுது இல்லையா, அது மூலியமாகவும் வாட்டர் வேப்பர் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் த ஏர் வந்து சேச்சுரேட் ஆகி வித் மாய்ஸ்சரோட சேர்ந்ததுக்கப்புறம் த கூலிங் ஆகிடும். அந்த வாட்டர் வேப்பர் இந்த ஏர் வந்து சேஞ்சஸ் இன்டு டைனி ட்ராப்லெட்ஸாக மாறிடும். வாட்டர் வேப்பர் வந்து என்னவாகிடும், டைனி ட்ராப்லெட்ஸ் ஆகிடும் ஆர் ஐஸ் கிறிஸ்டலாக மாறிடும் which formed around the dust particles. அந்த டைனி ட்ராப்லெட்ஸ்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸ்மோக்ஸ் பார்ட்டிகளோட மேலே வந்து ஃபார்ம் ஆகும் ஐஸாக. This process is known as condensation. It may occurs in the form of dew, frost, fog, mist or cloud. When water droplets in the clouds வந்துட்டு become heavy ஆனதுக்கப்புறம் fall on the ground as rain ஆகும், snow ஆகும், hail or slith ஆகும் கீழே விழுது. all various form of precipitation. rain தான் வந்து most common form of precipitation. இந்த form of liquid formல வருது. ஸோ ரெயின் கேஜ்னா என்னென்னா த மெஷர் வித் ஹெல்ப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் ரெயின் கேஜ். ரெயினை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ரெயின் போயிருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்கு வந்து ரெயின் கேஜ் வச்சு பார்ப்பாங்க. த 3 kind of precipitation or relief, convectional and cyclone. relief precipitation என்னென்னா when there is a mountain அங்கே இருக்குது, high land இருக்குன்னா அந்த பாத்து வழியாக விண்டு போகும்போது இட் ஃபோர்ஸ் த விண்ட் டு ரைஸ் மேலே போக வைக்கும். இல்லைன்னா as the rain current rises or ascend along the mountain, இல்லை மவுண்டனை ஒட்டியே போகும். அப்புறம் ஒரு டைமில் வந்து இட் கூல் அண்ட் கண்டென்ஸ் ஆகும், மேகமாக மாறிடும். ஃபைனலி ரெயின்ஃபால் ஆகும். கன்வெக்ஷனல் ப்ரெசிபிடேஷன் வெப்பத்தினால மழை பெய்யும், அதாவது வெப்பத்தினால எவாப்ரேஷன் ஆகுது. ஸோ this rainfall is common in equatorial region of the world. the high rate of evaporation நடந்துகிட்டே இருக்குது. ஸோ the air வந்து ரைஸ் ஆகுது, ஹீட் ஆகும்போது தான் ரைஸ் ஆகும், சீக்கிரமாக எக்ஸ்பேண்ட் ஆகி ரைஸ் ஆகும். கெட் ஹீட்டட் அண்ட் எக்ஸ்பேண்ட் அண்ட் ரைசஸ் as more and more வந்து மேலே வார்ம் ஆகிட்டே இருக்கனால இந்த மாய்ஸ்ட் ஏர் வந்து ரைசஸ் அண்ட் கூல் ஆகும். மாய்ஸ்ட் ஏர் வந்து ரைசஸ் ஆகி கூல் ஆகிடும் அண்ட் கண்டென்சேஷன் டேக் பிளேஸ். அப்புறம் கண்டென்சேஷன் நடக்கும். the thick layer of cloud வந்து ஃபார்ம் ஆகும். by later afternoon insulation decrease. இந்த இன்சுலேஷன் டிக்ரீஸ் ஆகுது, அந்த கன்வென்ஷனல் கரண்ட் ஸ்டாப். ஸோ கன்வென்ஷனல் கரண்ட் வந்து தன்னோட வேலையை ஸ்டாப் பண்ணும். அந்த திக் க்ளவுட் வந்து பர்ஸ்ட் ஆகிடும், மழை வந்து மேகம் வந்து மழையாக பெய்யும். This resulted a heavy shower accompanied by thunder lightning by late afternoon. Cyclonic precipitation, அதாவது சூறாவளி மழை பொழிதல். இந்த வார்ம் விண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, லைட்டர் ஆகுது, ரைஸ் ஓவர் ஆகுது, மேலே போகுது. ஹெவியர் கோல்ட் விண்ட் தட் சிங் பிலோ தெம். அதாவது இந்த லைட்டர் ஆனனால ஹெவியர் கோல்டு விண்டுக்கு மேலே பறக்குது, மேலே வந்து அந்த நீராவி வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஹெவியர் கோல்டு விண்ட் வந்து கீழே இருக்குது. இந்த டெம்பரேச்சரில் த லோ ப்ரெஷர் பெல்ட் வந்து உருவாகுது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லுவாங்களே, லோ ப்ரெஷர் பெல்ட் வந்து உருவாகுது. த சைக்ளோனிக் precipitation வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சைக்ளோன் அக்கர். அப்படியே வந்து சைக்ளோனிக் precipitation ஆகி சைக்ளோன் வந்து அக்கர் ஆகுது.
when a warm westerlies meet the cold polar easterlies சொல்கிறாங்க. ஸோ வார்மாக இருக்கிற வெஸ்டர்லீஸ் வந்து மீட் தி கோல்டு போலார் ஈஸ்டர்லீஸை மீட் அது வந்து இதாக மாறுது அப்படின்றாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லெசனை நான் முடிச்சிட்டேன். கேட்டு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.